22வது பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று கண்ணன் எப்படி தங்களுக்கு அருள வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகிற பாசுரம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருக்கிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது கண்ணா, நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு கூட்டம் உனக்காக அங்கே காத்திருக்கிறது. நாங்களும் இங்கே காத்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த அரசர்கள், அவர்களெல்லாம் அரசர்கள். ஆனால் அந்த அரசர்கள் கூட தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய வரம்பை, தங்களுடைய ஆளுகையை விட்டுவிட்டு, தங்களுடைய அபிமானத்தை தொலைத்துவிட்டு இங்கே வந்து உன்னுடைய அந்த கட்டில் காலுக்கு கீழே காத்திருக்கிறார்கள். நீ எப்போது கண் விழித்து அருளுவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீ பார்க்க வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் கூட்டமாக நிற்கிறார்கள், நாங்களும் கூட்டமாக நிற்கிறோம். கண்ணா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய திருக்கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக மலர்த்த வேண்டும். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. உன்னுடைய கண்களை அப்படியே பட்டென்று மலர்த்தி விடாதே, எங்களால் தாங்க முடியாது. ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை தாங்குகிற சக்தி நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி யாராவது கொடுத்தால் அதை நம்மால் தாங்க முடியுமா? அதை கையில் வாங்கும்போது கீழே விழுந்து விடுவோமா என்று கவனிக்க வேண்டும். ஆகாச கங்கை பூமிக்கு வந்தது. பகீரதன் பிரயத்தனம் செய்து பூமிக்கு வந்தாள் அந்த கங்காதேவி. ஆனால் பூமியால் கங்காதேவியின் அந்த வேகத்தை தாங்க முடியாது என்பதனால்தான் இடையிலே சிவபெருமானை வேண்டி சிவபெருமான் தன்னுடைய ஜட்டாபாரத்தில் அந்த கங்கையை தாங்கிக் கொண்டார் என்று வரலாறு. சிவபெருமான் தாங்கிக் கொண்டு அந்த கங்கையை கீழே விட்டார். அப்போது கூட பூமாதேவியால் தாங்க முடியவில்லை. கங்கையின் வேகம் அப்படிப்பட்டது. கங்கை ஜஹ்னு முனிவருடைய ஆசிரமத்திற்குள் பாய்ந்தாள். அதன் பின்னர் ஜஹ்னு முனிவர் அவளை கட்டுப்படுத்தினார். தம்முடைய காதுகள் வழியாக அவளை வெளியே விட்டார். அதனால்தான் அவளுக்கு ஜான்னவி என்கிற பெயர் என்றெல்லாம் சொல்கிறோமே. இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற பொருள் என்ன? ஏதாவது ஒன்று மிக பெரியது என்றால் அதை தாங்குகிற சக்தி அதை வாங்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு அந்த சக்தி இல்லை என்றால் கொடுக்கப்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட வேண்டும். இப்போது என்ன சொல்கிறாள் ஆண்டாள்? நீ உன்னுடைய கண்களை முழுவதுமாக மலர்த்தினால் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் சாதாரணமானவர்கள். எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய கண்களை மெல்ல 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 மலர்த்த வேண்டும். சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. அப்படி சிறியதாக விழித்து நீ எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு உபமானத்தை சொல்கிறாள். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே. உன்னுடைய கண் தாமரை பூ, அது சரி. ஆனால் அந்த தாமரை பூவை மொத்தமாக மலர்த்தாதே, மெல்ல மெல்ல மலர்த்து. கிங்கிணி வாய்ச்செய்த என்றாள். அது என்ன கிங்கிணி வாய்ச்செய்த? காலிலே கொலுசு போடுவார்கள் அல்லது சதங்கை அணிவார்கள் இல்லையா பெண்கள்? அந்த கொலுசு அல்லது சதங்கையில் சின்ன சின்னதாக மணிகள் இருக்கும். அந்த மணிகளை எடுத்து பக்கத்தில் பார்த்தால் ஓர் உண்மை புலப்படும். அந்த மணிகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்போதெல்லாம் அப்படி செய்கிறார்களா தெரியவில்லை. ஆனால் செய்தால் அப்படித்தான் செய்ய வேண்டும். அந்த மணி சிறியதாக திறந்திருக்கும். உண்மையில் பார்த்தால் அந்த மணி என்பது வெளியிலே ஒரு உலோக பேழை, அதற்கு உள்ளே இன்னொரு சிறிய மணி இருக்கும்.
அந்த உள்ளே இருக்கிற உருளை உருண்டு உருண்டு வெளியில் இருக்கிற அந்த பேழையில் தட்டி தட்டி ஓசை எழுப்பும். அதுதான் அந்த கிணிகிணி கிணிகிணி என்கிற சத்தம். கிணிகிணி என்கிற சத்தத்தை கொடுப்பதனால் அதற்கு கிங்கிணி என்று பெயர். இப்போது வெளியிலே ஒரு உலோக உருண்டை, அதற்குள்ளே ஒரு சிறிய உலோகத் துண்டு. இந்த உலோகத்துண்டு அந்த உலோக உருண்டையில் உரசி உரசி சத்தத்தை எழுப்புகிறது. வெளியில் இருக்கிற அந்த உலோக உருண்டை மொத்தமாக மூடியிருந்தால் சத்தம் கேட்கும்போது அது சுனாதமாக இருக்காது. அந்த சத்தம் ஏதோ போட்டு அழுத்துவது போல இருக்கும். அதற்காக என்ன செய்வார்கள், அந்த உலோக உருண்டையை லேசாக திறந்தது போல, வாயை லேசாக திறந்தால் எப்படி இருக்கும் அப்படி திறந்து வைப்பார்கள். ஆனால் அதை பெரிதாக திறந்து விட்டால் என்னாகும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன மணி உருண்டை வெளியில் விழுந்துவிடும். அது விழவும் கூடாது. நாதமும் சரியாக வர வேண்டுமென்றால் அந்த வெளி உலோக உருண்டை லேசாக திறந்திருக்க வேண்டும். அப்படி அந்த கிங்கிணி வாய் எப்படி திறந்திருக்குமோ அந்த அளவுக்கு நீ உன்னுடைய கண்களை மலர்த்து. உன்னுடைய கண்கள் முழுவதுமாக திறக்க வேண்டாம், ஆனால் அதற்காக அதை மூடி வைத்திருக்காதே. எங்களுக்கு வேண்டிய அளவு அருள் தருவதற்கு அந்த கிங்கிணியை திறந்தது போல உன்னுடைய கண்களை மலர்த்து. கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் எங்கள் மேல் சிறுச்சிறிதே விழியாவோ. உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? திங்களும் ஆதித்யனும் கலந்தார் போன்ற கண்கள். முதல் பாசுரத்திலேயே கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் என்று குறிப்பிட்டாள். ஒரு பக்கத்தில் சந்திரன், இன்னொரு பக்கத்தில் சூரியன், இரண்டும் கலந்த முகம். திருமாலுக்கு இரண்டு கண்களில் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் என்பதாக கணக்கு. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று பாரதியார் பாடுவாரே. ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். ஏன் இப்படி இரண்டு ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாக இருக்கின்றனவே என்றால், யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு சூரியனாக வெப்பம், யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்திரனாக குளிர்ச்சி. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இரண்டையும் மலர்த்து. ஏன் இரண்டையும் மலர்த்து? திங்களும் ஆதித்யனும் கலந்தார் போல. கிருஷ்ணா, எங்களுக்கு செடிகள் வளருவதற்கு எப்படி வெப்பம் தேவையோ சூரியன் தேவையோ அப்படி நீ தேவை. அதே சமயத்தில் அந்த செடிகளுக்கு இரவு நேரத்தில் சந்திரனின் குளிர்ச்சி தேவையில்லையா? அப்படி உன்னுடைய குளிர்ச்சியும் தேவை. நாங்கள் வெப்பத்தை நாடியும் வேறெங்கோ போக மாட்டோம், குளிர்ச்சியை தேடியும் வேறெங்கோ போக மாட்டோம். உன்னுடைய திருக்கண்களை எங்களுக்கு காட்டு. அங்கண் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்து. நாங்கள் பிறவி எடுத்திருக்கிறோமே, இந்த பிறவி என்கிற இந்த சாபம், எங்களுடைய சிக்கல், எங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். எப்போது தெரியுமா? உன்னுடைய திருக்கண்களை நீ மலர்த்தினால் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் மட்டுமா கேட்கிறார்கள்? நாமும் கூடத்தானே. செங்கண் இரண்டும் சிறிதே எங்கள் மேல் விழித்துப்பார் கண்ணா என்று கேட்கிறோம். கண்ணன் கண்டிப்பாக செவிசாய்ப்பான்.